ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய வழமையான குர்ஆன் விளக்க மஜ்லிஸிலே ரமலான் காலத்தை முன்னிட்டு வேறு தலைப்புகளிலே சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ள இருக்கின்றேன். இந்த வகையிலே ரமலான் மாதத்திலே அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம்தான் தக்வா பற்றிய விஷயம். அல்லாஹு தஆலா இந்த தக்வாவை குர்ஆனிலே எவ்வாறு பிரயோகித்திருக்கிறான் என்பதை நாங்கள் முதன்மையாக விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. மார்க்கத்தினுடைய சில சொற்பிரயோகங்களை நாங்களாக யூகித்து ஒரு முடிவுக்கு வருவது பொருத்தமானதல்ல. அவற்றுக்கு அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் அதற்கு விளக்கமாக வாழ்ந்து காட்டிய சஹாபாக்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள் என்ன கருத்தை குறிப்பிடுகிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. இந்த வகையிலே குர்ஆனிலே தக்வாவை சுருக்கமாக நாங்கள் படிப்பதாக இருந்தால், அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அவன் விலக்கியவைகளை தவிர்ந்து இருப்பதன் மூலம் அல்லாஹ்வின் வேதனையிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்கு எடுக்கப்படும் முயற்சி தான் தக்வா. குர்ஆன்ட சிந்தனைகளோடு பார்க்குற நேரம் தக்வாவுக்கு இந்த விளக்கத்தை அறிஞர்கள் சொல்கிறாங்க. இதில் பல விஷயங்கள் இருக்குது. ஒன்று, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுதல். இரண்டாவது, அல்லாஹ் விலக்கியவைகளை தவிர்ந்து கொள்ளுதல். மூன்றாவது, அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்றதுக்காக எடுக்கிற முயற்சி தான் தக்வா. அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் அதில் மறைஞ்சிருக்கு. நம்ம அல்லாஹ்வுக்கு பயப்படுதல், அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்க, அல்லாஹ்வுக்கு பயப்பட வேணாமாண்டு ஒரு ஒற்றை வார்த்தையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. அப்போ அல்லாஹு தஆலாவுக்கு கட்டளைக்கு கட்டுப்படுற விஷயம் என்னட்ட இருக்குதா என்று முதலாவது ஒரு ஆள் சுய விசாரணை செஞ்சு கொள்ளும். அல்லாஹ்ட கட்டளை என்று சொன்னால் அது அதிகமாக இருக்குது. ஃபர்லான விஷயங்கள் எத்தனையோ இருக்குது. இப்போ அதில் நாங்கள் வளமையாக 5 நேர தொழுகையை மட்டும் இல்லை, அதோடு சம்பந்தப்பட்ட ஜகாத், நோன்பு, ஹஜ்ஜி, இந்த மாதிரி விஷயங்கள் வாழ்க்கையில் நிறைய ஃபர்லுகள் இருக்குது. நம்மளோட குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஃபர்லுகள் இருக்குது. நம்முடைய பொருளாதார வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஃபர்லுகள் இருக்குது. இப்படி நிறைய கடமைகளை நான் செய்கிறேனா. ரெண்டாவது, அவன் தடுத்தவைகள்னா அதுவும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அல்லாஹ் தடுத்தவைகள்னு சொல்கிற நேரம் பெரும்பாவங்கள், குர்ஆன் அதை பிரித்து சொல்லுது. குற்றங்கள், பாலியல் ரீதியான பாவங்கள், சிறு பாவங்கள் என்று ஒரு தொகையை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லிக்கிறான். அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட பாவம், வெளி உலகத்துக்கு தெரியாது. பொதுவாக எல்லாரும்
நினைக்கிறது மனிதன் எல்லார பார்வைக்கும் படும்படியாக செய்கிற பாவங்களோட லிஸ்ட்டு நீக்குது, அதைத்தான் பாவம்னு நினைக்கிறது. ஆனால் குர்ஆன் வுல்முன் நஃப்ஸ், ஆன்மாவுக்கு இழைக்கிற அநியாயம்னு ஒன்று சொல்லுது. அது வேறு யாருக்கு தெரியாது, அது அவருக்கு மட்டும்தான் தெரியும், அல்லாஹு தாலாவுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி நிறைய விளக்கியவைகள் நிறைய இருக்குது. அப்ப அதை தவிர்த்து கொள்றது. அப்ப இது ரெண்டையும் செய்வதன் மூலம் அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து ஒரு ஆள் தன்னை பாதுகாக்கிறதுக்கு எடுக்கிற முயற்சி தான் தக்குவா. தக்குவா என்ற அந்த அரபு சொல் தன்னை தற்காத்து கொள்ளுதல், அதுதான் அதனுடைய அகராதி கருத்து. தக்குவா என்றா தன்னை தற்காத்து கொள்ளுதல். அந்த தக்குவா என்ற சொல்லுக்கு அல்லாஹ்வை பற்றிய பயம் என்று நேரடி கருத்து இல்லை. அல்லாஹ்வை பற்றிய பயத்துக்கு அரபு மொழியில வேற சொல்லிக்குது. அல் ஹவுஃப் மின் அல்லாஹ் என்று சொல்லுவாங்க, ஹவுஃப்னு சொல்லுவாங்க, ஹஷியத்துல்லான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வை பயப்படுறது. ஆனா அல்லாஹ்வை பயப்படுறதுங்கிறது நான் சொன்ன இந்த விளக்கத்தில் ஒரு பகுதி. இப்போ நாம் அல்லாஹ் கட்டளைக்கு அடிபணியணும்டா, அல்லாஹ் விளக்கியவளை தவிர்த்திருக்கணும்டா அந்த பயம் இருக்கும். ஆகவே தக்குவாட அடிப்படை விஷயம் பயம், மனசில் வர பயம். அதை எப்படி விளக்கலாம்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாளில் அல்லாஹு தாலா 7 கூட்டத்தாருக்கு தனது நிழலில் இடம் கொடுக்கிறார். அதுல ஒரு ஆள் யார்? அவர் யாருன்னு சொன்னா, ஒரு அழகான பெண்மணி, உயர் குலத்து பெண்மணி ஒரு ஆணை துர்நடத்தைக்கு அழைக்கிறாள். அப்பொழுது அவர், நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன்னு சொல்லி விலகி கொண்டவர் என்று சொன்னான். அவருக்கு இடமிகு, நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன். அங்கன தக்குவா என்ற சொல் அந்த ஹதீஸ்ல வர இல்லை. அஹாஃபுல்லாஹ், அல்லாஹ் பயப்படுறேன்னு சொல்ல சொல் வந்து. இதே மாதிரி அந்த 7 கூட்டத்தாரன்னு ஒரு ஆள் யாருண்டா, தனிச்சிருந்து அல்லாஹ்வை திக்ரு செய்து அழுத மனிதன். இந்த மாதிரி நம்ம பள்ளியில் இருக்கிறோம், தனியே இருக்கிறோம், குர்ஆன் எடுத்து ஓதுறோம், துவா கேட்குறோம், இஸ்திக்பார் செய்கிற நேரம் அல்லாஹ்வை பற்றிய பயம் நாங்கள் அழுகிறதுக்கு இல்லையா, அந்த அழுகை பெருமதியான அழுகை. வாழ்க்கையில் என்னத்துக்கெல்லாம் அழுதிப்போம். சரி, நஷ்டம் பெய்த்தது என்று அழுதிப்போம், உயிர்கள் பெய்த்தது, உறவுகள் மோத்தாக அழுதிப்போம். ஆனால் இது அல்லாஹ்வோட அந்த பயத்தால் வார அழுகை. அதுக்கு என்ன கூலிண்டா, 2 கண்களை நரகம் தீண்ட மாட்டாது. 2 கண்களுக்கும் நரகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படின்னா அது எந்த கண்? அது ஐனுன் பகத் மின் ஹஷ்யத்தில்லா, அல்லாஹ்வை பயந்து அழுத கண், அது ஒரு கண். வஐனுன் பாத்தத் தஹ்ருசு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே எதிரிகள் முஸ்லிம்களை தாக்க வாராங்களா இல்லையாண்டு காவல் இருந்த கண், முழிச்சுக்கிட்டு இருந்த கண். அது யுத்த காலத்தில் இல்லை, முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு ஆபத்து வார நேரம் ஊரை பாதுகாக்கிறதுக்கு, சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கு விழித்திருந்த கண். ஆகவே இந்த 2 கண்ணுக்கும் பெருமதி இருக்குது அல்லாஹ் பயந்து. ஆகவே தக்குவால ஒரு விஷயம்தான், ஆனால் முழுமையா அதுதான் தக்குவா இல்லை. அந்த பயம் இங்க சொல்லப்பட்ட மாதிரி தன்னை பாதுகாத்து கொள்றதுக்கு ஊக்குவிக்கணும், பாவத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு ஊக்குவிக்கணும். எனவே அது ஒன்று. 2வது, அந்தரங்கத்திலும் ரகசியமாக இருக்கிற நேரத்திலும் எல்லாருக்கும் தெரியும்படியாக
பரகசியமாக நாங்கள் இருக்கிற நேரத்திலும் அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை வரவழைத்தல். இது கஷ்டமான ஒரு வேலை. சரியா? நாம் எல்லாம் மனிதர்கள், பாவத்தால சூழப்பட்டவங்க. ஆனா ரகசியத்திலும் பரகசியத்திலும் அல்லாஹ் என்னை அவதானித்துக் கொண்டிருக்கிற அந்த உணர்வை வரவழைக்கிறது தக்வாண்டு அறிஞர்கள் சொல்றாங்க. அப்ப ஒரு இந்த விளக்கத்தோட ஒரு அறிஞருடைய கருத்தை நாங்க சொல்றேன். தல்க் இப்னு ஹபீப் என்ற அறிஞர் சொல்றார், அன் தஅமல பித்தாஅத்தில்லாஹ் அலா நூரி மினல்லாஹ் தர்ஜு சவாபஹு. தக்வாவுக்கு விளக்கம் சொல்றாரு பாருங்க. எப்படின்னா, அல்லாஹு தாலாவினுடைய ஒளி பிரகாசத்தின் அடிப்படையில் நீ அவனுடைய கூலியை எதிர்பார்த்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற விஷயத்திற்காக அல்லாஹ் எதையெல்லாம் உனக்கு கடமையாக்கி இருக்கிறானோ அதை செய்தல். தக்வாவுக்கு விளக்கம் அல்லாஹ்ட ஒளி பிரகாசத்தின் அடிப்படையில். அப்ப அந்த கல்புல அல்லாஹ் நூற பாய்ச்சணும். ஒரு ஆளுக்கு தக்வா இருந்தா அல்லாஹ் கல்புல அல்லாஹ்ட வெளிச்சம் வரணும். அந்த வெளிச்சத்தின் அடிப்படையில அல்லாஹ்ட்ட கூலி எதிர்பார்க்கணும். ரெண்டாவது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதுக்கு அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய சொன்னானோ அதையெல்லாம் செய்யறது. வஅன் தத்ருக மஅசியத் அல்லாஹ் அலா நூரி மினல்லாஹ் தகாஃப் இகாபா. அல்லாஹ்வின் பிரகாசத்தின் அடிப்படையில் அவனுடைய தண்டனைக்கு பயந்து அவனுக்கு மாற்றம் செய்வதை விட்டுவிடுதல். அப்ப இதுல இருந்து விளங்குது என்னண்டா, ஒரு ஆள் அல்லாஹ்வுக்கு முழுமையா கட்டுப்பட்டு வாழ்றதுக்கும் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வது விலகி இருக்கிறதுக்கும் அல்லாஹ்ட ஒளி அவர் உள்ளத்துல பாய்ச்சப்பட வேண்டும் என்பது இந்த அறிஞர் கருத்து. சரி? அப்ப நூர் என்று சொல்றது அல்லாஹ் ஒரு பண்பு. சூரத்து நூர்னு குர்ஆன்ல ஒரு அத்தியாயம் இருக்குது, ஒளி பிரகாசம். அல்லாஹ்வை பத்தி சொல்ற நேரம் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லவர், வானங்கள் பூமியின் பிரகாசமா அல்லாஹ் இருக்கிறார் சொல்லிட்டு அதை உதாரணத்தோட சொல்லிக்கிட்டு போறார். ஆகவே இந்த விஷயத்தை நாங்கள் கவனத்தில் வச்சுக்கொள்வோம். ஆகவே தக்குவா என்பது நாங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஆகவே இந்த இந்த தக்குவாவுக்குள்ள அந்த ஆழமான கருத்தை புரிஞ்சு கொண்டு விளங்கி கொண்டு ஒரு ஆள் ரமதான்ல அவர் நோன்பு நோக்கிற நேரம் அவர் ஒரு ஷவ்வால் மாசத்துல ஒரு மனித புனிதராக வெளியே வருவார். இன்றைக்கு அதுதான் அந்த மாதிரி ஆட்களைத்தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. சரியா? உலகமே தோற்று போன மாதிரி தான் இருக்குது எல்லாம். அண்மையிலே ஒரு மகாநாடு நடந்தது இந்தியாவில். இந்திய பிரதமர் மோடி பேசுகிறாரு, மனிதர்கள் மக்கள் தொழில்நுட்பத்துறையில் அவங்க எல்லாத்தையும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் வேகமாக போய்கொண்டிருக்கிறாங்க. உலகம் இனி அப்படித்தான் போக போகுது. எனவே மக்கள் விரும்புகிற வகையில் நாங்கள் அந்த தொழில்நுட்பத்துறையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும்னு பேசுகிறார். சரியா? அதைத்தான் செய்ய முடியும். நாட்டின் தலைவர்கள்லாம் ஒன்று கூடி இந்த மாதிரி விஷயத்தை தான் செய்ய இயலும். மனித புனிதர்களை உருவாக்க இயலாது. அதுக்கு அவங்க வழிகாட்ட மாட்டாங்க. வழிகாட்டுறதுக்கு அவனோட கையில் ஒன்றும் இல்லையே. அப்போ நான் நேற்று ஹுத்துபாவில் சொன்ன மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி ஒரு சர்டிஃபிகேட்டை தான் கையில் தரையணும். சரியா? பண்பாட்டு விளிமையும் உள்ள ஆட்களை உருவாக்க இயலாத நிலை இருக்கு. அதுதான் அந்த எகிப்து நாட்டில் ஜாமியா அஸ்ஹரில் படித்த ஒரு மாணவன் தன் உம்மாவே கழுத்தை நசுக்கி கொண்டிருக்கிறார். உம்மா குரானை பாடமாக்குற ஒரு ஹாஃபிலா.
யாரோ யாரோ ஒரு பொம்பளைய கல்யாணம் முடிக்கிற விஷயத்துல சரிச்ச உமாவை கீழ் மாடியை கொண்டு போய் 10 நிமிஷம் அவஸ்தைப்பட்டு அந்த உமா மௌத்தா போறாங்க. அப்ப யாரை உருவாக்கி இந்த யூனிவர்சிட்டி? 1000 வருஷத்துக்கு மேல் அந்த யூனிவர்சிட்டி தொடங்கி பெரும் பெரும் அறிஞர்கள்லாம் உருவானாங்க. ஆனா நிலைமை அப்படித்தான் இருக்கு. அதே மாதிரி தான் நம்மட ஊர்லையும் பார்க்குறோம். முந்தி ஒரு காலம் இருந்தது, கொலை செய்கிறது பார்த்தா ஒரு 50 வயசு 45 வயசுக்கு மேலே தான் கொலை செய்வாங்க, பாவம். இப்போ 15-16 வயசெல்லாம் கொலை செய்யுது. இப்போ என்ன நடக்குது? 11 வருஷம் ஸ்கூலில் படிக்கிற பொடிய ஓயல் முடிஞ்ச உடனே அவன்கிட்ட செயல்பாடை பார்த்தா உஜாலை அடிச்சுக்கிட்டு போலீஸ்காரன் வர வேண்டிக்குது. மெயின் கேட்டில் போலீஸ்காரங்களை போட வேண்டிக்குது காவலுக்கு. அப்போ யாரை நாம் உருவாக்கிக்கிறோம்? இந்த ஸ்கூல் யாரை உருவாக்கு யோசிக்கணுமே. சரியா? படிப்பு அவசியங்கிறதுல 2 கருத்து இல்லை. பண்பாடும் அவசியம். மனுஷனுக்கு ஒரு மனுஷன் சொல்லுவான், இன்னைக்கு வலது கண் மட்டும் இருந்தால் போதும். 2 கண்ணை இருந்தால் தானே அழகா வாழணும், சீரா வாழணும். ஆகவே இந்த கருத்துக்கள் உண்மையிலே எங்கட யோசிக்க வைக்குது. ரைட். இதில் இன்னொன்று இருக்குது. இந்த குர்ஆன் இந்த தக்வா பற்றிய சில விளக்கங்களை சொல்லும். தக்வா பற்றி ஒரு வரை விளக்கத்தை நான் சொன்னேன். விளக்கம் என்ன விளக்கம்டா, மார்க்கத்திட சாராம்சமே தக்குவா தான். மார்க்கத்திட சோர்ஸ் தக்குவா, அடிப்படை. எப்படி எங்கட உள்ளத்துல நான் ஏற்கனவே விளக்குன அந்த தக்குவா இல்லைண்டா எங்கட அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சூரத்துல் மாஇதா 27ஆம் வசனம், இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் தக்குவாதாரிகளிடம் இருந்து அமல்களை ஏற்றுக்கொள்றான். இந்த வசனம் ஒரு சம்பவத்தோடு தொடர்புபடுத்தப்பட்டு வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்மார் பிரச்சனைப்பட்டாங்க. ஒரு சகோதரர் அடுத்த சகோதரர் கொண்டார், கொலை செஞ்சு போட்டார். என்னத்துக்கு கொலை நடந்தது? என்ன காரணம்? 2 பேரும் குர்பான் கொடுத்தாங்க. 2 பேர் செஞ்சது நல்ல வேலைய, கெட்ட வேலையில. குர்பான் கொடுக்கறது நல்லாமல். ஆனா ஒரு ஆள்ட குர்பானத்தான் எல்லாம் ஏற்றுக்கொண்டார், இன்னொரு குர்பானா எல்லாம் ஏற்றுக்கொள்ள இல்லை. இதுல பொறாம வந்துதான் தண்ட சகோதரரை கொண்டது. அந்த தொடர்ல தான் அல்லாஹ் சொல்றான், இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். தக்வாதாரிடம் இருந்து தான் அல்லாஹ் அமலை ஏற்றுக்கொள்றான். அப்ப இந்த தக்குவா நாங்கள் அன்றாடம் செய்கிற அமல் இபாதத்துக்கு மிக முக்கியம். 5 நேர தொழுகை, முன்பின் சுன்னத்து, குர்ஆன் ஓதுறோம், சரியா, தௌபா செய்கிறோம், அதை செய்கிறோம், சதக்கா செய்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ்ட்ட போகணுண்டா மேலே சொன்ன அந்த பயபக்தியோட கூடிய உணர்வு மிக முக்கியம். அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறா இந்த உள்ளத்தில் தக்குவா இருக்கும். பாருங்களேன், குர்பானிங்கிறது நல்ல அமல் தான், அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். ஏன் ஏற்றுக்கொள்ள இல்லை? இந்த அடிப்படை நிபந்தனை இல்லாமல் போயிடுது அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு. ஆகவே இது முதலாவது மார்க்கத்தில் சாராம்சம் தக்குவாங்கிறத விளையக்கொள்ளணும். 2வது, பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்குள்ள சாதனம் இதுதான். அது ரகசியமான பாவம், பரகசியமான பாவம், பாலியல் ரீதியான பாவம், சரி, இவற்றை எல்லாமே நாங்கள் விட்டு விலகி இருக்கிறதுக்கு இதுதான் உதவ போகுது. உலகத்தில் இன்றைக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னால், தண்டனைகள் ஈக்குது, சட்டங்கள் ஈக்குது, வழிகாட்டல் ஈக்குது, சரியா, எல்லாமே ஈக்குது. ஆனால் பாவங்கள் அதில் விகிதாசாரம் குறைஞ்ச மாதிரி இல்லை. ஏண்டா அந்த உள்ளத்தில் அந்த பாவத்தை தடுக்கிறதுக்குரிய மேலே சொன்ன பண்பு இல்லை, சரியா. அந்த உணர்வு இல்லாத காரணமாக தண்டனை இருந்தும் சட்டம் இருந்தும் பாவங்கள்
நடக்கிற மாதிரி இல்லை. இன்றைய உலகத்தில் நீங்க பார்க்கலாம், பாவம் செய்கிற மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, ஏன் செய்யறேன்னு அவங்களுக்கு தெரியாது. மறுமையின் அடையாளமா சொன்னாங்க, கொலைகள் நடக்கும், கொலைகாரனுக்கு தெரியாத நான் ஏன் இவனை கொலை செய்யறது, கொல்லப்பட்டவனுக்கு தெரியாதான் நான் ஏன்பா கொல்லப்படுறது. இன்னைக்கு உலகம் அப்படித்தான் இருக்கு. அது ஒண்ணு, என்ன நோக்கம் தெரியாது, எதுக்கு செய்யறேன்னு தெரியாது. ரைட்? அப்ப காரணம் நிறைய சொல்றாங்க. அவன் உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்டவன், அவன் மனநோயாளி, இப்படி காரணங்கள் தான் சொல்றாங்க. ஆனா நாங்க நேற்று உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கால போலீசாரால் தேடப்பட்டு வந்த ஒரு பாதாள உலகத்தில் பெரிய ஒரு குற்றவாளியை கொண்டு வராங்க. இந்தியாவில் இருந்த எங்கேருந்து கொண்டு வந்தாங்க. ஏர்போர்ட்ல இருந்து கொண்டு வர நேரம் வீடியோ போடுறாங்க, அவர் கொண்டு வராங்க போலீஸ் காவலோட, அவர் பபிள் கம் சப்பிக்கிட்டு வர்றார். இப்போ கீழே அந்த யூடியூபர்கள் போடுறாங்க, பார்த்தீங்களா என்ற நடையையும் சிரிப்பையும், பபிள் கம் சுவிங்க சப்பி சப்பி வாரான். சரி, உலக மனிதர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கியவன் நான், சரி என்ற உணர்வு, நான் ஒரு குற்றவாளி என்ற உணர்வு கூட இன்றைக்கு இல்லை. தான் உலகத்தில் அவர் பிடிபட்டது அவருக்கு ஒரு என்ன சீன், அது ஒரு பெரிய உலகத்துக்கு என்னோட வீடியோ போகுது, நான் பெரிய ஆள், ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் பிடிச்சிக்கின்னு சொல்ற மாதிரி ஒரு கெத்து நடகம் நடந்துக்கிட்டு வராது. இனிமேல் நாங்கள் வாழ்கிற காலம், பாவம் செய்கிறாள் கிட்ட பாடி லாங்குவேஜ், உடல் மொழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வித்தியாசம். சாதாரணமாக நாம் எங்களோட ஊர்லேயும் பார்க்குறோம், மாணவர்கள் இளைஞர்கள்ட உடல் மொழி பாடி லாங்குவேஜ் எல்லாம் வித்தியாசமாகி, அவங்க என்ன செய்வாங்க எப்படி நடப்பாங்கன்னு எங்களுக்கு முடிவெடுத்து கொள்ள இல்லாத நிலைமை. ஆகவே இது வெறும் அறிவால மட்டும் கட்டுப்படுத்த இயலாது. நாம் எத்தனை பயான்கள் செய்கிறோம், எத்தனை கவுன்சிலிங் நடக்குது, கவுன்சிலர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க, உளவல ஆலோசனை உருவாகிறாங்க, அது இது. ஆனால் இந்த பாவம் எப்படி இருக்கிறத பார்க்குறோம். எனவே தனி மனித சீர்திருத்தம் இந்த காலத்தில் கவனத்தில் செலுத்தப்படணுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது நான் சொன்ன மாதிரி மூணாவது விஷயம், இந்த தக்வாவோட விளக்கத்தில் குர்ஆன் சொல்லுதுதான் பயம், இறை அவதானம். சூரத்துல் பக்கரா 197 வசனம் சொல்றான், வத்தகூனியா உலில் அல்பாப், புத்திஜீவிகளே எனக்கு பயப்படுங்கள். இதை பாருங்க, புத்திஜீவிகளேன்னு அழைக்கிறான், சாதாரண பொதுமக்களே என்று அழைக்காம புத்திஜீவிகளே. உங்களோட புத்திஜீவித்துவ தன்மை உங்களை பாதுகாக்காது, எனக்கு பயப்பட்டாதான் நீங்க பாதுகாப்பாய்ப்பீங்க. அல்ல சொல்றான், டிகிரிக்கு மேல டிகிரி செஞ்சாலும் சரி, டபுள் எம்ஏ செஞ்சாலும் சரி, ட்ரிபிள் எம்ஏ செஞ்சாலும் சரி, டபுள் பிஹெச்டி முடிச்சாலும் சரி, சரி அல்லாஹ் சொல்றான் எனக்கு பயப்படுங்க. இந்த பயம் மனுஷன்ல அல்லாஹ் வச்சிக்கிற இயல்பான விஷயம். பயமும் மீக்குது, ஆசையும் மீக்குது. இந்த பயத்தை அல்லாஹ் சொல்றான் எனக்குள்ள பயமா நீங்க மாற்றி அமைச்சு கொடுங்க. வஸ்துக்களுக்கு பயப்படுறது நல்லா குறைங்க. சரி, பணம், பண்டம், சொத்து, செல்வம் அழிஞ்சு போயிருமே, நஷ்டம் பேத்துருமே, அதை பயப்படுறதை விட்டுட்டு எனக்கு பயப்படுங்க. அதுவும் புத்திஜீவிகளை பார்த்து சொல்றேன்னு சொன்னா, அப்ப அல்லாஹ்வே சொல்றான் உங்களோட படிப்பறிவு மட்டும் இதுக்கு போதாது. அப்ப இன்றைக்கு நாங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஸ்கூல்ல படிக்கிற புள்ளதானே குற்றம் செய்யுது, தவறு செய்யுது. அப்ப நாங்க எங்களோட சிலபஸ்ல அல்லாஹ்வை பற்றிய பயத்தை ஊற்றுற விஷயங்கள் நடக்கிறே இல்லையா, ஒவ்வொரு நாள் நடக்கும். நான் வளமையா ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். வரலாற்றில் லண்டன்ல இருக்கிற தேம்ஸ் நதி ஒரு காலத்துல கருப்பா போச்சு. அது சுற்றுலா பயணிகள் போய் பார்க்குற இடம். அது பெரிய லண்டன்
அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு கரைச்சலாயிருந்தது, என்ன கருப்பாக பீத்துது. அப்போ எல்லாரும் ஆய்வு செஞ்சாங்க, விஞ்ஞானிகள் சமூகவியலாளர்கள் முடிவுக்கு வந்தாங்க, அந்த தேம்ஸ் நதியில கார்பன் செறிவு கூடிச்சு. அதுக்கு ஆக்சிஜனை நல்லா கொடுத்தா அந்த கருப்பு நிறம் மாறும். அந்த முடிவின் பிரகாரம் செஞ்சாங்க, வளமையான கலர் வந்து. இது மாதிரி தான் இப்போ நாங்கள் செய்ய வேண்டியது. இப்போ வந்து எந்த அளவு ஆக்சிஜன் அடிக்கிறோமோ, ஆக்சிஜன்டா எந்த அளவுக்கு இந்த இளைய சமூகத்துக்கு, மாணவர்களுக்கு சரி எல்லா பக்கத்தாலையும் நன்மையான விஷயங்களை ஆக்சிஜன் அடிக்கிறாப்புல அடிச்சா தான் இது இல்லாம போகும். சரி, அது பள்ளியில மட்டும் இருந்து சாத்தியம் இல்லை. பள்ளியால மட்டும் செய்ய இயலாது, ஒரு ஜமாத்தால மட்டும் செய்ய இயலாது, ஒரு உலமா சபையால மட்டும் செய்ய இயலாது. எல்லா பக்கத்திலிருந்து அந்த மாணவன் குறிவைக்கப்படணும். அவன் வீட்டில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்துட்டு சாட்சி வீட்டுக்கு போனாலும் சரி, பெரியம்மா வீட்டுக்கு போனாலும் சரி, மாமா வீட்டுக்கு போனாலும் சரி, சாட்சி மாறும் பெரிய மாறும் சேர்ந்து உலமாக்கள் மாதிரி பயான் பண்ணுங்கண்டா சொல்கிறோம். இல்லை தம்பி இருடாப்பா, இப்படி செய்யாத. சரி, நம்ம வீட்டில் ஒரு அப்பா இருந்தாங்க, கதை சொல்கிறோம்மா, அவங்கெல்லாம் இப்படி செய்யலம்மா, நல்ல பிள்ளைகள் தானே நீ உன்ட்ட எவ்வளோ திறமையெல்லாம் இங்குது, நீ ஏன் இப்படி செய்கிறான்னா கொஞ்சம் கேட்பா. உம்மா வாப்பா சொல்லி கேட்காதத அந்த புள்ள சாட்சி பெரியம்மா சொன்னா கேட்கிற அமைப்பு இருக்கும். அது இல்லையே நம்மளோட குடும்பத்தில். சரி, அப்ப அங்க நடக்கணும். டியூஷனுக்கு போனா டியூஷன்ல நடக்கணும், ஸ்கூல்ல போனா ஸ்கூல்ல நடக்கணும். அவன் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு போனா அங்க இருக்கிற பிரசிடென்ட் செக்ரட்டரி சொல்லணும், விளையாட்டுண்டா விளையாட்டு கழகம் தான் எங்களுக்கு ஒழுக்கம் முக்கியம், இப்படித்தான் மெச்சுக்கு போகிறோம்டா இப்படி தான் போகணும், பஸ்ஸில் இப்படி தான் ஏறணும், மெச்சு முடிஞ்சால் இப்படி தான், சரியா? அப்படி சொல்லி அவங்கள மெல்ல பல பக்கத்தாலேயும் அந்த ஆக்சிஜனை கொடுக்குறாப்புல கொடுத்தா இது குறையும். இல்லாட்டி நாங்கள் எவ்வளோ பெரிய பயான் செஞ்சு இஜித்திமா கூட்டினாலும் இதை நாங்கள் குறைக்க முடியாது. பல பக்கத்தாலும் இது செய்யப்படுற நேரம் தான் அந்த பொடியை கொஞ்சம் சரி யோசிப்பான். இதுதான் உண்மை. ரைட். அடுத்தது 4வது விஷயம், தக்குவாவில். தக்குவாவை நீங்க சுருக்கி கொள்ள வேணாம்னு குர்ஆன் சொல்லு. அது ஒரு அகல்விரிவான விஷயம். எனவே நீங்க இந்த இபாதத்துக்கள், சுன்னத்தான அமல்கள், நாம ராவையில் தராவி தொழுகிறோம், தஹஜ்ஜத் தொழுகிறோம், கியாமுல் லைல் போகிறோம், இதோட மட்டும் சுருக்க உண்டு இல்லை. அது விரிவான விஷயமாக நடக்கணும் என்கிற குர்ஆன் அதைத்தான் சொல்லு. அது எல்லா விஷயத்திலும், ஃபர்லான கடமை உள்ளிட்ட சுன்னத்தான விஷயங்கள், வாழ்க்கையின் எல்லா விஷயத்திலும் இந்த பய உணர்வு, இந்த தக்குவாவுடைய விஷயம் இருக்கணும் என்கிறதான் நாங்கள் இதில் விளங்கிக் கொள்கிறோம். ரைட். இதில் கடைசியாக தக்குவாட விளைவுகள்னு பார்க்குற நேரம் எங்களுக்கு என்ன லாபம்? இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த பண்பை உருவாக்கி கொண்டு எங்களுக்கு என்ன லாபம்? லாபம் இல்லாமல் நம்ம எதையும் செய்கிற இல்லையே. ஒரு கடையை திறக்கிறோம், சும்மாவா? லாபத்துக்கு தானே கடையை திறக்கிறோம், தொழிலை செய்யணும். என்ன லாபம்? அதில் முதலாவது லாபம், அல்லாஹ் நெருக்கடிகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிக்கிறான். நாங்கள் எப்படி தக்குவாவோடு வாழ்ந்தா நெருக்கடிகளிலிருந்து விடுதலை அளிக்கிறான். வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். சூரத்து தலாக் 2ஆம் வசனம். யார் அல்லாஹுக்கு பயந்து வாழ்றாரோ அவரை நெருக்கடிகளிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு வழியை அமைப்போம். அவர் நினையாத புறத்தில் அவருக்கு ரிஸ்கை வழங்குவோம். நமக்கு எத்தனை நெருக்கடி இருக்குது, நம்ம இவ்வளோ பேரும் குந்திக்கிட்டு இருக்கிறோம். நான் நெருக்கடி இல்லாதவனா? அல்லது உங்களோட மனசுல உங்களுக்கு நெருக்கடி இல்லையா? இருக்குது. ஒவ்வொரு ஆளுக்கும் வித்தியாசமான நெருக்கடி இருக்குது. ஆனா நாம அதை நெருக்கடியை தீர்க்கிறதுக்கு உலகத்துல என்ன இருக்குது வழின்னு பார்க்கணும். சரி, அது உச்சகட்டத்துக்கு போனா நாங்க கவுன்சிலர்கிட்ட போறோம். அவரு கவுன்சிலிங் செஞ்சுட்டு அவர் ஃபெயிலியர் ஆகுனா சைக்காட்ரிஸ்ட கொடுக்குறாரு, மனோ தத்துவ நிபுணர் டாக்டருக்கு. அவர் குளிசை எழுதி விட்டுருவார். இதுதான் நடக்குது. அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்தா
பல வாசலை திறந்து விடுவேன், நீங்களே அதிர்ந்து போவீங்க. அப்படியே இவ்வளவு நாளா தீராத பிரச்சனை எப்படி தீர்ந்தது? நீங்க அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியா, அல்லாஹ்ட மஹப்பத்துக்கு உரித்தான ஆளா மாறிட்டீங்க. இது பண்ணி விட்டுருவான். ஆகவே தக்வா மிக முக்கியம். எந்த பொருளாதார நெருக்கடி நான் சொல்ல வரையில், பொருளாதார நெருக்கடியை தான் நெருக்கடி நிறைவேற நினைக்க இல்லை. மனசுல எவ்வளோ கஷ்டம் இல்லை. வீட்டில் உள்ள பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, காணி பிரச்சனை, பிள்ளைகளோட சிக்கல், படிப்பு செலவு, எவ்வளோ கஷ்டம் மனுஷனுக்கு. இதுக்கெல்லாம் தீர்வா அல்ல இதைத்தான் சொல்றான். ரெண்டாவது, வாழ்க்கையில வார சிரமங்களை லேசுபடுத்துறாங்க தக்வா இருந்தா. உமை எத்தக்கில்லா, யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுறாரோ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, அவரோட விஷயத்தை அல்லாஹ் இலகுவாக அமைச்சிருவான், லேசாக்கி விட்டுருவான். அவர் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு இது கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். சரி, அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ற மனுஷன், உதாரணத்துக்கு சொல்லுங்க, அவர் போறாரு, ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண போறாருண்டா எப்படி வரமோ, என்ன கேள்வி வருமோ, என்ன கேள்வி கேட்பாங்களோ, சரியா என்ற மெடிக்கல் விஷயம் இப்படியெல்லாம் கஷ்டமா நினைக்கிற காரியம் அல்லாஹ்வுக்கு பயந்த மனுஷன் அதெல்லாம் லேசா முடியும். சரி, எல்லாம் லேச முடியும். சில பேருக்கு அடுத்து 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 நிகழ்ச்சி தெரியுமா, இதை முடிஞ்சு அதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும், நோன்பு வருவது, நோன்பு வந்துட்டு வாப்போம் இப்படி. அப்ப என்ன செய்யறேன்னு தட்டுமாறி இருக்கிற நேரம் அந்த தக்வாதாரிக்கு அல்லாஹ் லேசா அதை செய்யறதுக்குரிய வழியை காட்டுவான். வானத்தில் இருந்து பொத்துக்கிட்டு வர இல்லை, டக் டக் டக்குன்னு அதை செஞ்சு முடிச்சிருவாரு. செஞ்சு முடிச்சுட்டு பார்ப்பாரு, என்னடா எப்படிலாம் முடிஞ்சுது இது. ஆகவே லேசுப்படுத்துகிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. மூன்றாவது, தெளிவு கிடைக்கும் தக்வாதாரிகள். சூரத்துல் அன்ஃபால் 29ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், சில விஷயங்களுக்கு எங்களுக்கு மயக்கம் வைக்கும். எப்படி செய்யறது, என்னத்தை செய்யறது, எங்க போறது, யார்கிட்ட கேட்கறது. அல்லாஹ்வுக்கு பயந்த மனுஷன் உள்ளத்துல இதுதான், இந்த ரூட்ல போ, வேற ரூட்ல பார்க்காதே சொல்லி ஒரு தெளிவை தருவான். சரி, யாயுகல்லதீன ஆமனு இன் தத்தகுல்லாஹ், மூமின்களே நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்தா யஜ்அல் லக்கும் ஃபுர்கானன், அல்லாஹ் உங்களுக்கு ஃபுர்கானை அமைப்பான். ஃபுர்கான்டா நன்மை தீமையை, சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்தறிகிற பண்பை அமைப்பான். வாழ்க்கையில தெளிவை உங்களுக்கு தந்துடுவான். இது ஒரு விஷயம். இதெல்லாம் பெரிய அளவில் விளக்க வேண்டியது நேரம் போயிட்டதால நான் அவசரமா சொல்லிக்கிட்டு போறேன். ஆகவே நெருக்கடியிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழி, வாழ்க்கையின் கஷ்டங்களை லேசி வைப்பான். மூணாவது, தெளிவை தருவான். யார்கிட்டையும் போயிட்டு நாங்க எங்கட வாழ்க்கைக்கு பிச்சை கட்டுக்கிட்டு அவசியம் இல்லை. அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ற மனுஷனுக்கு சிந்தனையில ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்துருவான். இப்படி போங்க வாப்பா, சரி சொல்லிடுவான். கடைசியாக அல்லாஹு தஆலா சொல்றான், உங்களுக்கு மக்ஃபிரத் என்ற லாபம் இருக்குது. எப்படி? வமன் யத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு பயந்தாரோ, யுகஃபிர் அன்ஹு ஸய்யிஆத்திஹி, அவருடைய பாவங்களை அல்லாஹ் அழிப்பான். வயுலிம் லஹு அஜ்ரா, அவருக்கு மகத்தான கூலியை கொடுப்பான். சூரத்து தலாக் 5வது வசனம். ஆகவே இதெல்லாம் தக்வாவால கிடைக்கிற லாபம். எனவே நாம நினைக்கப்படாது நமக்கு அல்லாஹ் செய்ய சொன்ன அமல்கள் இபாதத்துக்களுக்கெல்லாம் அங்க மட்டும்தான் வச்சுக்கிறான், ஆஹ்ராவில் இங்க ஒன்றும் கிடையாது. பிள்ளை இப்படி தயவு செஞ்சு நினைக்காது. ஈமானா, தக்குவாவா, ஃபர்லான அமலா, சுன்னத்தான அமலா, எல்லாத்துக்கும் துன்யாவிலும் லாபம் இருக்குது. துன்யாவிலும் லாபம் இருக்குது. ஒரு லாபத்தை உங்களுக்கு சொல்லவா போ, இந்த சனிக்கிழமை லொஹர் தொழுகைக்கு டைமுக்கு வாரீங்க நீங்க பாங்க, சரியா? எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, பாங்கு சத்தம் கேட்ட உடனே எந்த பள்ளி கிட்ட அங்க போய் பூந்துடுறோம். இது என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு மனுஷனை அல்லாஹ் டைமுக்கு இயங்க வைக்கிறான்.
என்ன சொல்லுவீங்க? யாரும் வந்து இல்லை பாங்க சொல்கிற டைம் நான் புற வந்து சொல்கிறோமா இல்லையா? இப்போ ஒன்றும் செய்யலை, நான் புற போல் தாரேன் உனக்கு. இது லாபம். எப்படியான உலகம் இது? மனுஷனை அல்லாவோட நெருங்க விடுற உலகமா இது? நெருங்க விடமா இந்த உலகம்? அப்படி இருந்து அதெல்லாம் பிச்சு வீசி எரிஞ்சுக்கிட்டு வாரமே அல்லா இல்லையா தந்த லாபம் இல்லையா இது? டைமுக்கு தொழுகிறது இருந்தா நீங்க வாழ்க்கையில டைமுக்கு எல்லாத்தையும் செய்வீங்க. இதான் உண்மை. சில நேரம் டைமுக்கு யாராவது செய்யாட்டி உங்களுக்கு வெறுப்பு வரும். என்னடா டைம் போட்டு வேஸ்ட் பண்றாங்க. ஏன் நீங்க அப்படி பழவிட்டீங்க? பழவுனா டைமுக்கு செஞ்சு படாட்டி உங்களுக்கு கோபம் வரும், உங்களுக்கு வெறுப்பு வரும். வானவாப்பா போடுங்க, என்னோட வேலை எத்தனை நீக்குது, இங்க வந்து குண்டிக்கிட்டீங்களான்னு சொல்லுவீங்க. ஏன் 5 நேரம் உங்களை 5 நேர தொழுகை உங்களுக்கு தந்த லாபம் இது ஒவ்வொன்றைக்குது. ஒவ்வொன்றையும் சொல்றேன், ஒன்றைத்தான் சொன்னேன். ஆகவே இதுல மிக கவனமா நாங்க இருக்கணும். நல்லா லாபத்தை வச்சுக்கிறோம். நேற்று நான் ஒரு ஃபோனில் ஒரு அரபுல வந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் எல்லாருக்கும் லேசாக விளங்கிறோம். அது என்ன போட்டிருந்தாங்கன்னா, 2 உலகத்திலும் பிரான்ச் உள்ள ஒரே பேங்க். சரி, 2 உலகத்திலும் பிரான்ச்சஸ் கிளைகள் உள்ள ஒரே பேங்க் சதக்கா என்ற பேங்க். நீங்க இங்க டிபாசிட் பண்ணுனா அங்க 700 மடங்கு லாபம் கிடைக்கும். சரி, அது சூரத்துல் பக்கரால வார வசனத்தை வச்சு தான் அதை சொல்றாரு. சரி, சூரத்துல் பக்கரால தர்மம் செஞ்சா என்னன்னு எல்லாம் சொல்றோம். சரியா? அப்ப இங்க போட்டா அங்க கிடைக்கும். சரி, ஆனால் இங்க போட்டா இங்கேயும் கிடைக்கிற விஷயத்தை தான் நான் சொல்றேன். சரி, நாங்க மனுஷன் உலகத்துல வாழணுமே. நாம உலகத்துல வாழ்றதுக்கு இந்த அமல் இபாதத்தால் எங்களுக்கு லாபம் வரும். அதெல்லாம் சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ்ல இருந்து இல்லாம போய்த்துருவீங்க. சரியா? நெருக்கடி இருக்காது, உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. ஆகவே இந்த லாபங்கள் இந்த தக்குவால இருக்குதுன்னு சொல்றாங்க. உண்மையிலே இந்த நான் சொன்ன சில விஷயங்கள் நடக்குது ஊர்ல. என்னன்னா, மாணவர்களுக்கு ஸ்ட்ரெஸ், நெருக்கீடு, எக்ஸாம்ல படிச்சு மனசெல்லாம் நெருக்கடா இருக்கிறதால அதுல இருந்து ஃப்ரீ ஆகிறதுக்கு தான் இப்படி செய்யறாங்க. கடைசி நாள் என்னத்துக்கு? இந்த உஜால அடிக்கிறதெல்லாம் அங்கே ஃப்ரீ ஆகிறதுக்கு நாம செய்யற செயல் எப்படி இருக்கணும்டா, மானிட பண்புகளை வெளிப்படுத்துறதா இருக்கணுமே ஒழிய அது மிருகத்தனமான பண்புகளை வெளிப்படுத்துதா இருக்காது. அந்த நாள் கடைசி நாள் ஒரு மெச்ச ஆர்கனைஸ் பண்ணுங்க, மெச்ச அடிங்க. நான் கேள்விப்பட்ட மாதிரி முல்லைத்தீவுல என்னமோ தமிழ் பாடசாலை பிள்ளைகள்லாம் போயிட்டு அவங்களோட மதப்படி, நாங்கள் யார காலையில உழையில்லாத அவங்களோட சேர்மான உளுந்து வணங்கிட்டு மரம் நட்டிக்கிறாங்க. அவ்வளோ பிள்ளைகள் மரநடுகையில் ஈடுபட்டிக்கிறாங்க. இப்போ அதுவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ தானே, அந்த நெருக்கடியிலேருந்து ஃப்ரீயாக இருக்க ஒரு விஷயம் தானே. எனவே நாங்கள் ஒரு வித்தியாசமான காரியத்தை செஞ்சுட்டு அதுக்கு நியாயமும் சொல்ல பார்க்குறோம். ஆகவே காலப்போக்கில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம ஒரு மானிட பண்பை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நாங்கள் ஒரு முகாமை செய்கிறது நல்லம்ங்கிறது தான் பொருத்தமான ஒரு கருத்தாக இருக்கும். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.